Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நடுக்கத்துடனே களிகூருங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். சங்கீதம் 2:11 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நடுக்கமும் களிகூறுதலும் ஒன்றுக்கொன்று முரண்படும் காரியம். இப்படி இருக்க எப்படி நடுக்கத்தோடு களிகூறுதல் சாத்தியமாகும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நாம் நினைத்தபடி ஆடலாம், பாடலாம், ஆராதிக்கலாம் என்பது வேதம் சொல்லுகிற களிகூறுதல் அல்ல. கர்த்தரை கனவீனப்படுத்தி அவரை அலட்சியப்படுத்திவிட்டு அவருடைய நீதியை புறம்பே தள்ளிவிட்டு செய்யும் ஆராதனையில், ஆடலில், பாடலில் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த வேதம் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்யாமலும் செய்ய சொன்னதை செய்தும் கர்த்தரை ஆராதிப்பதுதான் உண்மையான ஆராதனை. மேலும் களிகூறுதல் இல்லாத நடுக்கம் கர்த்தர் நம்மை அடிமையாக வைத்துள்ளார் என்று அர்த்தமாகிவிடும். ஆனால் கர்த்தர் நம்மை நண்பர்கள் என்றும் அவரது பிள்ளைகள் என்றும் சொல்வதாலே நாம் கர்த்தருடைய நியமங்களுக்கு கட்டுப்பட்டு ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே அவர் நம்மை படைத்ததின் நோக்கம். அப்படி நாம் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு பரவசம் அடையலாம். அந்த பரவசத்தில் நாம் கர்த்தருக்குள் களிகூற வேண்டும் என்பதே படித்த வசனத்தின் அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.